நீ பேசுனா வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க, நீ பேசுனா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி பேசவே தெரியலன்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? ஆபீஸ்ல பேச முடியல, சூப்பர்வைசர்கிட்ட பேச முடியல, மேனேஜர்கிட்ட பேச முடியல, ஹெச்எம்கிட்ட பேச முடியல, சார்கிட்ட பேச முடியல. நான் பேசினாலே என்னை சரியா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, நான் ஒண்ணு பேசுறேன் அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி என்னால பேசவே முடியும்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோட கூட இருக்கீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க என்ன பேசணுமோ அதை அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்க நாவிலே வைப்பார். பயப்படாதீங்க. இனிமே நான் தப்பா பேசிடுவனோ, எனக்கு பேச தெரியாது குற்றப்ப பரிசுத்த ஆவியானவர் இக்கட்டான சூழ்நிலையிலே, அவன் சவால் நிறைந்த சூழ்நிலையிலே, திக்கற்ற நிலையிலே, யாருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் தேவையான வார்த்தையை உங்கள் நாவிலே போடுவார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை குறித்தோ என்னுடைய உபதேசங்களை குறித்தோ உங்களை குற்றப்படுத்தும் பொழுது என்ன செய்வேன் என்று ஆமென் அதிகாரிகளுக்கு முன்பாக நீங்க யோசிக்காதீங்க, என்ன பேச வேண்டும் என்பதை நான் உங்கள் நாவிலே போடுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல தேவன் நீங்க என்ன வார்த்தைகளை பேசணும், நீங்க என்ன வார்த்தைகளை பேசினா அது ஆரோக்கியமான வார்த்தையா இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நீங்க பயப்படாதீங்க. நீங்க பேசுறது தப்பா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஒரு குட் நியூஸ், பரிசுத்த ஆவியானவர் இனி அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இனி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்க நாவிலே கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். விசுவாசிக்கீங்களா? நான் இனி தப்பா பேச மாட்டேன், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என் நாவின் வார்த்தைகளாக மாறப்போகிறார். இனி நான் பேசுகிறதுல சண்டை வராது, சமாதானம் உண்டாகும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் என் நாவின் வார்த்தைகளில் இருக்க போகிறார். இனி நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் யாருக்கும் வித்தியாசமா இருக்காது, தவறா புரிஞ்சுக்க மாட்டாங்க. காரணம், இனி பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நாவாக இருந்தவர் பேச போகிறார். இந்த தைரியத்தோட உங்க ஆபீஸ்ல நீங்க பேசுங்க, உங்க 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 மேனேஜர்கிட்ட பேசுங்க, உங்க கூட இருக்கக்கூடியவங்க பேசுங்க, உங்க தகப்பனார்ட்ட பேசுங்க, உங்க சார்கிட்ட பேசுங்க. நான் சொல்லுகிறேன், இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தைரியமா எல்லாவற்றையும் பேசுவதற்கேற்ற ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. இந்த நாள் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. பயப்படாதீங்க, நீங்க நன்றாக பேசுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.